ஏ கிளி, ஸ்வேதா காட்டுறேன் தானே கூட்டு வந்த. ஸ்வேதா காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மந்திராதி பக்கத்துல குறைச்சிருக்க. என் ஸ்வேதா எங்க? நான் தான் ஸ்வேதா. நீ ஸ்வேதாவா? என்ன ஏங்க ஸ்வேதாவை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்து நான் தான் ஸ்வேதா இந்த கிளி தமாஸ் பண்ணிட்டு இருக்கு. அது தமாஸ் பண்ணல முத்தரசு, உண்மையாவே அதுதான் ஸ்வேதா. எது? இது ஸ்வேதாவா? என்னங்க சொல்றீங்க? ஸ்வேதா ஏன் கிளியா மாறினா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவளை யார் கிளியா மாத்துனது? இது எவ்வளவு பெரிய பாவ செயல் தெரியுமா? இது பாவ செயல் இல்ல முத்தரசு, பவித்திரமான செயல். ஆ பெங்குட்டிய கிளியாயிட்டு மாற்றியது வேற யாரும் இல்ல, ஞானாக்கும். நீங்களா? ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க? ஏங்க ஸ்வேதா கிளியா மாத்துனீங்க? ஐயோ, எவ்வளவு பெரிய அநியாயம் இது. ஏன் ஸ்வேதா? ஏங்க அவள் மறுபடியும் ஸ்வேதாவை மாத்திருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிற அவளை ஸ்வேதாவை மாத்திருங்க. நீ இப்படி கும்பிட்டு கேக்குறதால நான் விஷயம் என்னன்னு உனக்கு சொல்றேன். நான் எதுக்காக அவளை கிளியாயிட்டு மாத்தினேன்னா அது ஸ்வேதாவோட விருப்பப்படிதான். ஸ்வேதாவோட விருப்பத்துப்படியா? ஆமா, உன்னை தவிர வேற யாரும் அவ கழுத்துல தாலி கட்டிடக்கூடாதுங்கிற வைராக்கியம்தான் அவளை இப்படி செய்ய வச்சது. முத்தரசு மாமா கையாளதான் என் கழுத்துல தாலி ஏறணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார்னு என்கிட்ட அவ கெஞ்சி அழுதா. கிருஷ்ண இவ கழுத்துல தாலி கட்டுறதுல இருந்து தப்பிக்க வேற வழி இல்லாம இவளை கிளியா மாத்தின. ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் இது. நானே இப்படி என் ஸ்வேதா தெரியாம, ஏன் ஸ்வேதாவா இது? என் மேல இவளை காதல் வச்சிருக்கானு தெரியாம போயிடுச்சு. ஐயோ, எனக்கு அவ கிளியாவா மாதிரி இருக்கான்னா சாதாரணமான காதல் கிடையாது, தெய்வீகமான காதல். நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, ஆனா ஏன் ஸ்வேதாவை மாத்திருங்க. என் ஸ்வேதாவை எனக்கு திருப்பி கொடுங்க சாமி. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சாமி, உங்க காலை விழுந்து கேட்கிறேன் சாமி. என் ஸ்வேதாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. மாமா மொத்தமாவே நல்லா வசியமாயிட்டார். விட்டா எனக்காக சிலையா மாற கூட தயங்க மாட்டார் போல இருக்கே. அதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். ஓம் கிரீம் வஷ்ய சர்வ மோகினி ஸ்வாஹ. ஓம் மோகினி சர்வ 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 ஓம் சர்வ மோகினி வஷ்ய 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 ஸ்வாஹ. என்னமோ தப்பு இருக்கு, மிகப்பெரிய தப்பு இருக்கு. குருஜி எடுக்கடாத. சரி குருஜி. വിടരുതാ, ഏതോ ഒരു തന്ത്രത്തോടതാ അയാൾ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. മന്ത്രം ചൊല്ലിയും നീ സ്വേതാവ മാറാമ ഇരിക്കന്ന ഇവൻ കറുപ്പണ്ണ சாமியை கூட கூட்டிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். உன் தலையை எடுக்கிறேன் பாரு. உன் புத்திய காட்டிட்டல்ல. ஐயோ, நான் கருப்பண்ண சாமியெல்லாம் கூட்டிட்டு வரலங்க. கார்ல நானும் கிளியனா வந்தேன். கேட்டு பாருங்க. கிளி சொல்லு, கிளி மலையாள சாமி கிட்ட சொல்லு. கழுத்துல பாரு கத்தி வச்சிருக்காரு. நம்ம தானே கார்ல வந்தோம், நீ அவர்கிட்ட சொல்லு. எனக்கு கருப்பண்ண சாமியெல்லாம் தெரியாது, இத கொஞ்சம் எடுத்துருங்களேன். இல்ல, ഞാൻ നിങ്ങളെ ചോദിക്കും. எது?
അവിടെ എന്തുണ്ട്? ஆ, புரியுது. ഈ കയറ് കറുപ്പണ്ണസാമിയോടതാക്കും. அது തന്നെ பிரச்சனை. இத முதல்ல அவுத்துட்டா அதுக்கப்புறம் எல்லாம் நான் நினைச்சபடி நடக்கும். முதல்ல அது ஐக்கு. இது கருப்பண்ணசாமி கோவில்ல வச்சு பூஜை பண்ணி கொடுத்த கயிறு. இது உன் கையிலேயே இருக்கட்டும் முத்து மாமா. எந்த காரணத்து கொண்டும் இது அவுத்துறாத. ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் இது உன்னை காப்பாத்தும். சரியா? എന്താ யோசிக்குன்னு? அது கயிறு கருப்பண்ணசாமி கயிறு எனக்கு தெரியாது. அது கொடுத்தாங்க நான் கட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். கயிறு எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு ஸ்வேதா தான் முக்கியம். இந்த கயிறு எனக்கு அது தேவையே இல்லை. കറുപ്പണ്ണസാമിയോட കയറ് പോയി. ഇപ്പോ എന്റെ മന്ത്രം പളിക്കും. ഞാൻ നനച്ചത് നടക്കും. ஸ்வேதா, 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 ஸ்வேதா வந்துட்டியா ஸ்வேதா? ஏன் ஸ்வேதா தான் எனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு ஸ்வேதா. என்ன ஸ்வேதா, ஏமா நீ கிளியெல்லாம் மாறின? இந்த கையால உன்னை புடிச்சு நான் கூண்டுக்குள்ள போட்டனே. ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேனா. இந்த கையை நான் என்ன பண்றது? நான் இந்த கையை தீ எரிச்சுக்கிட்டுமா? வேண்டாம் சாமி, கத்தி கொடுங்க. நீ எங்க கத்தியை கொடுங்க, நான் கையை வெட்டிக்கிறேன். நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். நீ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க. ஏய் இல்ல ஸ்வேதா, இந்த தியாகத்துக்கு முன்னாடி, உன்னோட காதலுக்கு முன்னாடி நான் உனக்கு ஏதாவது பண்ணு ஸ்வேதா. உனக்கு என்ன வேணும்? நீ என்ன வேணா சொல்லு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் மாமா. உங்க கையால எனக்கு தாலி கட்டினா போதும். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? இன்னைக்கு என்ன இப்ப நான் உனக்கு தாலி கட்டுறேன். சாமி தாலியை கொடுங்க, தாலியை கொடுங்க சாமி. வேண்டாம், 1000 இருந்தாலும் ஸ்வேதா இப்போ புது பிறவி எடுத்த மாதிரி தான். இப்படி கிளியிலிருந்து மனித பிறவியா மாறும்போது சில தீட்டுகளும் இருக்கும். அந்த தீட்டுகள் கழிஞ்ச பிறகு தெய்வ சன்னிதானத்துல வச்சு உங்க திருமணத்தை நடத்துங்க. அதுதான் சரியா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நாளும் சரியான நாள் இல்ல, கரி நாளா இருக்கு. நாளைக்கு சுவேதாவோட ஜாதகத்துக்கு உகந்த சக்தி வாய்ந்த நாளாயிட்டு இருக்கு. அதனால நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல, எனக்கு இந்த கரி நாள் பிரச்சனையே கிடையாது. எனக்கு என் ஸ்வேதா தான் முக்கியம். நான் இப்பவே ரெடி. ஆனா நீங்க சொன்னனால சரி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சாமி, நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் சாமி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சாமி, தேங்க்யூ சாமி. എടോ, ഇയാൾ രണ്ടുപേരെയും നമ്മുടെ ഗസ്റ്റ് ഹൗസിലേക്ക് കൂട്ടിട്ട് പോയി
അവിടെ താമസിക്കാം. சரிங்க குருஜி. ഇവർക്ക് വേണ്ടിയതൊക്കെ ചെയ്തു കൊടു. செய்தலாம். வாங்க. குருஜி, ആ മുത്തരസ മേലെ ഇന്നും എനക്ക് സംശയം മുഴുസായിട്ട് പോയില്ല. பாக்குறதுக்கு வசியமானவ மாதிரி தெரியுது. அதே சமயத்துல கருப்பண்ணசாமி கயிறும் கையில கட்டி இருந்தான். அவனோட நடவடிக்கைகள் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடாயிட்டு தான் இருக்கு. அவன் மேல நீ ஒரு கண்ணு வச்சுக்கோ. எங்கேயாவது அவன் நடவடிக்கையில சந்தேகம் வந்தா உடனே நீ எனக்கு പറഞ്ഞു கொடுக்க. அந்த கிருஷ்ணன மாதிரி இயாலையும் கற்சிலையாக்கி கட்டி வைக்கும். நான் நோக்கலாம் குருஜி, நான் நோக்கலாம். ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா, இரு இரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு என் போன் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? ஏய், என்ன நீ இப்படிலாம் கேக்குற? 24 மணி நேரம் நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். சாப்பிடும் போது, தூங்கும் போது, நீ கிளியா இருக்கும் போது சொன்னல உன்னை பார்க்க போறோன்னு. உனக்கு போன் தேவைப்படும் தோணுச்சு, அதுதான் கொண்டு வந்தேன். தேங்க்யூ மாமா. இப்ப நீ வெறும் தேங்க்ஸ் சொல்லலாம் இப்படி? உனக்கான என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. சார் வாங்க சார் போலாம். வாங்க. வாங்க மேடம். மேடம், உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் இங்க இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அதை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எந்த தொல்லையும் இருக்காது. நான் பக்கத்துல தான் இருப்பேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துருவேன். சரிங்களா மேடம்? அப்ப நான் வரேன் மேடம். இவ பார்வையே சரியில்லையே. இவகிட்ட இருந்து தப்பிச்சாகணுமே. ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. வண்டி ஓட்டிட்டு வந்தல, குளிச்சுட்டா சரியாயிடும். ஒரு நிமிஷம் மாமா. இதுக்கே இந்த ரியாக்ஷன்? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ண போறா? மாமா, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரிஜினல் சந்தனம். இத பூசி குளிச்சா வாசனை அப்படி இருக்கும். நீங்க குளிச்சிட்டு வரும்போது சும்மா கம கமக்கும். பிடிங்க, நான் பூசி விடுறேன். இருங்க. மாமா,
கை காட்டுங்க. எனக்கு எதுக்கு இவன் நலுங்கு வைக்கிற? இன்னும் கொஞ்சம். இங்க கொஞ்சம் பூசுறேன். எனக்கு கொஞ்சம் கிச்சி கிச்சி மூட்டுற மாதிரி இருக்கு. போதும். இது நல்லா இருக்கு சந்தனம் வாசனை. ஆனா இது போதும். இந்தா வச்சுக்கோ. மாமா. என்னம்மா? என்ன மாமா நீங்க பாட்டுக்கு போறீங்க? நீங்க மட்டும் சந்தன வாசனையோட வருவீங்க, நான் வர வேண்டாமா? அதுக்கு எனக்கும் சந்தனம் பூசி விடுங்க. நானா? ஆமா, நான் தானே பூசி ஆகணும். கொடு. பூசிடுறேன். வெண்ணிலா, என்னை மன்னிச்சிரு வெண்ணிலா. கிருஷ்ணனை காப்பாற்றி ஆகணும். ஸ்வேத் அவங்க கூட்டிட்டு வரணும். அதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணி தான் ஆகணும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஸ்மெல், வாசனை. பூசி விடுங்க. போதும், குழி. தேங்க்ஸ் மாமா. என் வாழ்க்கையில இந்த நாள் வராதான்னு நான் எவ்வளவு நாள் எங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? வந்து தொலைஞ்சிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் குளிச்சுட்டு வரேன். ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்கு பூசுற மாதிரி பூசிருக்கா. ரொமான்டிக் லுக்கா கொடுக்குற உன்னையும் அந்த மலையாள சாமியார் ஏமாத்தி கிருஷ்ணனை நான் காப்பாத்துறேன்.